சரி, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். இதில் என்ன ஆச்சு இன்டெகிரேஷனோட கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டுன்னு என்ன தெரியும்? 1/a tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சின்னு தெரியும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே என்ன சொல்கிறீங்க? எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கணும்? 1 இருக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குதான் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டேர்ம் தூக்கி வெளியே எழுதுக்கு என்ன பாசிபிளோ அதை நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 9 வந்து வெளியே எழுதிடுறீங்க. வெளியே எழுதும்போது காமன் எடுக்கிறீங்க. காமன் எடுக்கும்போது என்ன ஆகும்? இது வந்து ஒரு 9 இல்லை, அதனால் 1/9 ஆகும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும். அப்போ என்னாச்சு? 1/9 இன்ட்டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை இது ஒரு ஃபார்மேட்டுக்கு எழுதுறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட் எழுதுறீங்க. அப்போ 1/3 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ as per ஃபார்முலா அப்படி என்ன தெரியும்? இது 1/9 ஆல்ரெடி இருக்குது. 1/a 1/a யாரு? 1/3. அப்போ 1/1/3 tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ. அப்போ tan inverse ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸாக தான் இருக்குது. ஏங்கிறது வேல்யூ again 1/3 ப்ளஸ் சி. அப்போ இந்த 3யும் இந்த 9 கட்டான 3. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 tan inverse ஆஃப் 3x ப்ளஸ் சி. இதுதான் ரிசல்ட். இதனோட ரிசல்ட் என்னாச்சு? டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார், இது இப்போதான் முதல்ல பார்க்குறேன், அதனால தான். அதான் பார்த்தேன். நீங்கள் கொஞ்ச நேரம் தடுமாறிட்டு இருந்தீங்க. இந்த என்னது நல்லா பார்த்துட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ வேற டேம் இருந்தால் என்ன பண்ண போறீங்க? காமனாக வெளியே எடுக்கிறீங்க. காமனாக வெளியே எடுத்துகிட்டு போனீங்க ஈஸி. இல்லைனாலும் அப்படியே வச்சுட்டு போட்டாலும் உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட் இருக்காது, போட முடியும் உங்களால். சரிங்களா? இது அப்படியே வச்சுட்டு போகிறோன்னா என்ன மீனிங்னா இன்டெக்ரல் 1/1 ப்ளஸ் 3x தி ஹோல் ஸ்கொயர்னு வச்சுட்டு போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x அப்ளை பண்ணால் போதும். ஏ இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? ஏ வந்து 1 தான். அப்போ என்னதுலாம் tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ. அப்போ 3x/1. பட் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏங்கிற வேல்யூ 3 இருக்குது, அதனால டிவைட் பை 3 போட்டுக்கலாம். அப்போ என்னாச்சு? 1/3 இன்ட்டு tan inverse ஆஃப் 3x ப்ளஸ் சி. இந்த டைரெக்டாகவும் எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எழுதலாம். ரெண்டுக்கு ஒரே ரிசல்ட் தான், ஒரு மாற்றி வராது பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு எது பாசிபிளோ அதை எழுதிடுங்க. நான் என்ன சொன்னேன், இன்னொருக்கு கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. டைரெக்டாக எழுதுறத இன்டெக்ரல் dx டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா 3x தி ஹோல் ஸ்கொயர் எழுதிடுறேன். நம்மளுக்கு தெரியும் இந்த இதான் ஏவோட வேல்யூ. எக்ஸ் பக்கத்தில் ஏ இருந்தால் 1/a எழுதுவோம்னு தெரியும். அப்போ இது 1/3 tan inverse ஆஃப் 3x ப்ளஸ் சின்னு எழுதுறோம். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ தட் இஸ் இந்த ப்ராப்ளத்தோட ரிசல்ட். ஓகே வேடகனே? அது கஷ்டமாக இருந்தால் இல்லைன்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. அது மறந்துட்டீங்கன்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிப்பீங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க? இந்த கொஸ்டின் என்னன்னா ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். dx டிவைடட் பை ax ப்ளஸ் b அப்படின்னா 1/a இன்ட்டு log ஆஃப் ax ப்ளஸ் b ப்ளஸ் c. இதுதான் ஃபார்முலா. அப்போ இங்கே வந்து சைன் வருது. அப்போ ஏவோட வேல்யூ இந்த சைன் தான் ஏவோட வேல்யூ. அப்போ 1/a என்ன பண்ணுவீங்க? 1/that நெகட்டிவ் வேல்யூ. அப்போ -1 வரும். அப்போ என்னாச்சு? லாக் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா இங்கே என்ன ஃபார்மேட் இருக்குதோ அதை எழுதிக்கிங்க. அப்போ π - x. லிமிட் என்ன சொல்லிக்கிறாங்க? 1 2 3 சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த லிமிட் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட். அப்போ லாக் இது போட்டிங்கன்னா π - 3 எவ்வளோ கிடைக்கும்? லாக் 2ன்னு வரும். அதே மாதிரி 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். கரெக்டுங்களா? லாக் 4ன்னு கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் வெளியே இருக்குது. அப்போ லாக் 2/4ன்னு வரும். அப்போ இதையும் கட் பண்ண என்ன கிடைக்கும்? 1/2ன்னு வரும். அப்போ இந்த மைனஸ் இதில் இந்த மைனஸுக்கும் போது இன்வெர்ஸ் ஆகும். அப்போ இன்வெர்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த 1/2 வந்து உனக்கு ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 1/2 வந்து 2 வரும். இதே இதனோட ஆன்சர். அப்போ இதனோட ஆன்சர் என்னது? லாக் 2ங்கிறது இதனோட ஆன்சர். சரியாப்பா? கிளியரா? டவுட் இருக்குதுங்களா? கிளியர் சார். இந்த மாதிரி சம் இப்போ தான் பார்க்குறீங்களா? ஆமாம் சார், அதுவும் இப்போ தான் பார்க்குறேன். சரி, இந்த சம் எப்படி போடுவீங்க? இது சப்ஸ்டிடியூஷன்
சூப்பர், வெரி குட். அப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்புறம் sin theta cosine theta u எடுக்கிற, அதுக்கப்புறம் du over -1 equals to sin போட்டு, அதுக்கப்புறம் கரெக்ட். நீங்க சொன்னது எல்லாமே இல்லை சார், அது u sin எடுத்தா பெட்டர். இன்டர்சேஞ்ச் பண்ணிடு, வேல்யூஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. தட் மீன்ஸ் லிமிட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. இது கொஞ்சம் லென்த் மெத்தட் தான். நீ சொன்னது கரெக்டு தான். டி வந்து எது எடுக்கலாம்னு சொல்லி இது பண்ணீங்க, மாற்றி மாற்றி எடுத்தீங்க. எது வந்து பவர் அதிகமாக இருக்குதோ அதை எடுத்துருங்க. அதாவது வித்தவுட் பவரோட இது வந்து வெறும் சைன் டி, சைன் டீட்டா மட்டும் நீங்கள் டி என்ன எடுக்கிறீங்க, டீன்னு எடுத்துருங்க. சரிங்களா? அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் டீட்டா வந்து காஸ் டீட்டா இன்ட்டு டி டீட்டான்னு கிடைக்கும். சரிங்களா? அப்பனா அது சைன், அந்த யூ சைனை வந்து எடுத்தா அது அது கொசைன் பவர் 4 தீட்டா அப்படிதானே வரும். ஓவர் 4 போடணுமா? ஆமாம், அது போட்டுக்கலாம். அதாவது கொசைன் போடக்கூடாது, சைன் தான் போடணும். அப்போ டி கியூப் இன்ட்டு டி கியூப் இன்ட்டு டி கியூப் இன்ட்டு டிடி. கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? பி பவர் 4/4ன்னு வரும். ப்ளஸ் சி கிடையாது, இங்கே லிமிட் இருக்குது. 5/4 to 5/2. இது எதனோட லிமிட்? டீட்டாவோட லிமிட். டியோட லிமிட்டுக்கு இது போடுறது டீட்டாவோட லிமிட். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த டீயோட வேலையை டீட்டாக்கு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ 1/4 இன்ட்டு டீட்டா யாரு? சைன் டீட்டா. சரிங்களா? டி யாரு? சைன் டீட்டா. அப்போ நீங்கள் சொல்லும்போது சைன் டீட்டா ஹோல் பவர் 4 5/4 to 5/2. சரிங்களா? இந்த மாதிரி அப்ளை பண்ணி போடணும். சரியா கண்ணு? அப்போ 1/4 sin 5/2. sin 5/2 வேல்யூ 1 மைனஸ் sin 5/4. sin 5/4 வந்து 1/√2 தி ஹோல் பவர் 4. கரெக்டா கண்ணு? ஓகே சார். 1 மைனஸ் √2 இன்ட்டு √2 4 டைம்ஸ் பண்ணும்போது 4 ஆயிடும். கரெக்டா? தப்பு இருந்து சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம். அப்போ 4 எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 3. அப்போ 3/16 வருது. கரெக்டுங்களா? 4 எல்சிஎம் எடுத்து 3/4. 3/4 ஆல்ரெடி இங்கே ஒரு 1/4 இருக்குது. அப்போ 3/16 வருது. ஏதாவது டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார், இதில் ஒன்றும் டவுட் இல்லை. அது இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் எடுத்து போடுங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஐடியா நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாகிடும். சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுங்க? இல்லை கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன இன்டெகிரேஷன் நார்மல் ப்ராப்ளம் இருக்குதோ நம்ம அதை இன்னைக்கு சால்வ் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். பார்க்கலாம் எதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்கிறேன். ரெண்டு கொஸ்டின் இருக்குது, எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க பார்க்கலாம். ரெண்டுமே இன்டெபினிட். ப்ளஸ் சி போடணும். இன்டெபினிட்னா ப்ளஸ் சி போடணும். அது 3 அப்படின்னா அது 3 tangent x plus minus 1 over x plus 2 to the power of x over ln 2 minus 4x plus c. அது கரெக்டா? சூப்பர் பாம், வெரி குட். 3 tan x minus 1 by x plus 2 power x into divided by a power x divided by log 2 வரும். இன்டெகிரல் a power x into dx ஓட ஃபார்முலா என்னன்னா, ஓகே நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. a power x divided by log 3. ஓகே, அப்போ என்னாச்சு? மைனஸ் 4x plus c. இதானே எழுதினீங்க? ஆமாம் சார். சூப்பர், வெரி குட். இது ஈஸி உங்களுக்கு போட்டுருவீங்க. டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது பண்ணால் அது மைனஸ் கொசைன் எக்ஸ் லிமிட்டு போட்டு அப்ளை பண்ணி எழுதிடுங்க.
ஆமாம் சார். அப்போனா பை ஓவர் 2 0 மைனஸ் 1 அப்போனா 1ன்னு வரும் கடைசியில். என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். சரி சார், லாஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். இதோட முடிச்சுட்டு நம்ம புக் கொஸ்டின் கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் 95% ஓவர். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலேஷன் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலேஷன் 2 மட்டும் இன்னும் ஒரு கிளாஸ் வச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு 5 days கிளாஸ் இருக்காது, கொஞ்சம் பார்த்து ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. டவுட் இருந்தால் நம்ம கேட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ இன்னும் ஒரு கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலேஷன் 2 அதை பற்றி நம்ம ரெக்கார்டிங் ஒரு 2-3 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது தியரிட்டிக் கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அதில் என்ன டவுட் இருந்தால் பார்க்கலாம். உங்கள் மே ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் சொல்லிக்கிறீங்க, அண்ட் மே தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்கள் எண்டு செமஸ்டர் சொல்லிக்கிறீங்க, கரெக்டுங்களா? தட் மீன்ஸ் எண்டு எக்ஸாம் சொல்லிக்கிறீங்க மே தேர்ட் வீக், கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ இந்த எக்ஸாமுக்கு என்ன போர்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது ரெக்கார்டிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ இதுக்கு நீங்கள் ஓவர் வியூ பார்க்கணும், கரெக்டுங்களா? நீங்கள் ஓவர் வியூனா ஆல் சாப்டரும் பார்க்கணும், 4 சாப்டர் வந்து பார்க்கணும், கரெக்டுங்களா? சாப்டர் 2லேருந்து சாப்டர் 5 வரைக்கும் பார்க்கணும். கேர்ஃபுல்லாக படிங்க. டவுட் இருந்தால் என்ன வேணால் கேளுங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் இந்த வீக்கில் ஒரு கிளாஸோட உங்கள் சிலபஸ் முடிஞ்சது நான் அசியூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணி டவுட் இருக்கும்போது நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்போ வேணால் டவுட் செக்ஷன் வேணும் நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே சார். இதில் என்ன டவுட் இருக்குதா பண்ணணும் இந்த டிஸ்கஷன் இதில்? இல்லை சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னும் ஒரு கிளாஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். அது இந்த ஒரு 4-5 நாள் இருக்காது. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கிறனால நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், பார்த்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே சார். சரி கண்ணு, இது அப்படியே டக்குன்னு போடுறேன் கண்ணு. அது வந்து ln x plus tangent inverse of x minus e to the power of x. So ln x plus tan inverse of x minus e power x plus c மறந்துடாது, plus c விட்டுறேன். plus c. இது அது எப்படி போடுவீங்க? அப்போனா அப்போனா அது இந்த ln x multiplied by dx over x. அதுக்கப்புறம் மல்டிப்ளை கிடையாது, டி மெத்தட் இருக்குன்னு. டி மெத்தட் அப்ளை பண்ண டைரக்டா ரிசல்ட் வரும் பாரு, டி மெத்தட். ஆமா, சோ அது சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் டி எடுது. அப்பனா அது ln x ஸ்கொயர் ஓவர் 2 plus c ன்னு வரும். டி என்ன கிடைக்கும்? ஓ அப்படி சொல்றீங்க, டைரக்டா ரிசல்ட் சொல்லிட்டியா? ஓகே ஓகே, நான் என்னடா பார்த்தேன். கரெக்டா இருக்கணும். கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட். அப்ப ln x ஹோல் ஸ்கொயர்ட் பை 2 plus c இதானே சொன்னீங்க? ஆமா சார். கரெக்ட். So அடுத்தது இந்த கொஸ்டின். ஸ்கொயர் ரூட் 2 over 2 ன்னு வரும். அது sin 0 வந்து 0 ஆயிடும், கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அடுத்ததுப்பா அது என்ன மெத்தட்? டி மெத்தட் தானே? அது ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதுனா ஓகேயா சார்? ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதுறியா? ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓ அதே பண்ணிக்கலாம். அது முடியாது, கீழே 2 இருக்கு.
அது டி மெத்தட் போட்டாலும் உனக்கு வந்துடும். ஸ்பிளிட் அப் எதுக்குடாங்க? இங்க ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது. டினாமேட்டர் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுவ? இப்ப எக்ஸ் பிளஸ் 5 இருந்தா இது எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 நம்ம எழுதலாம். டினாமேட்டர் ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது. நியூமரேட்டர் ஒரே ஒரு சிங்கிள் டேம் தான் இருக்குது. அது ஸ்பிளிட் அப் பண்ற மீனிங் வந்து நியூமரேட்டர் 2 டேம் இருந்தா ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். டினாமேட்டர் ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது. நீ என்ன பண்றீங்க? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பை 1 எழுத முடியாது. இட்ஸ் ராங் மெத்தட். நீங்க இந்த மாதிரி கீழ் சொன்னீங்களா? ஆமா சார், அது தப்பா. அதே டினாமேட்டர் ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது. நியூமரேட்டர் தான் ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். டினாமேட்டர் அப்படியே தான் இருக்கும். டினாமேட்டர் சிம்பிளிஃபை வேணா பண்ணலாம், ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி எழுதி போட்டோம்லாம். பட் இங்க வந்து ஒரே ஒரு சிங்கிள் டேம்னால என்ன பண்ணலாம்? இந்த டினாமேட்டர் இருக்கிற ஃபுல் டேம் என்ன எடுக்கலாம்? டி எடுக்கலாம். அப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கூட அதை மறந்துடுறீங்களா பாத்துங்க. அப்போ அதை மட்டும் மிஸ்டேக் இல்லாத கொஞ்சம் கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்போ டிடி பை டிஎக்ஸ் என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். அப்போ இங்க 2 இருக்குதா? இல்ல. அப்போ என்னாச்சு? டிடி பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வந்துருச்சுங்களா? எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வந்துருச்சு. ஆமா. அப்போ என்னாச்சு? இன்டெக்ரல் டி, அதாவது 1/2 வெளியே இருக்கும், டிவைட் பை டின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் டியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, லிமிட்டோட வேல்யூ 1 to 3, லிமிட்டோட வேல்யூ 1 to 3. அப்போ என்னாச்சு? அது எதுன்னு எழுதலாமா? அது ஹாஃப் டேஞ்சன்ட் இன்வெர்ஸ்னு எழுதலாமா? ஓ, நான் தான் லாக் போட்டு இல்லையே. டேஞ்சன்ட் எதுக்குடா எழுதுறீங்க? நாம தான் மாத்திட்டோம்ல. 1/t தானே பாருங்க. 1/t தானே எழுதுறீங்க. இங்க பாருங்க 1/t தானே வருது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 1/t தானே வருது. 1/t யோட ஃபார்முலா எதுக்கு டேஞ்சன்ட் வருது? ஓ, அது டேஞ்சன்ட் வந்து dx ஓவர் அது மாதிரி தான் வருமா? ஆமா, dx ஓவர் x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் வந்தா தான் டேஞ்சன்ட். tan இன்வெர்ஸ் வரும். ஆர்க் tan இன்வெர்ஸ் வரும். பட் நியூமரேட்டர்ல x ன்னு இருக்கும்போது வராது. dx இருந்தா வரும். இதுலயே வந்து x ன்னு வந்து tan எழுத முடியாது. இங்க நியூமரேட்டர்ல வந்து x ன்னு இருந்து இந்த டேர்ம் வந்தனா tan எழுத முடியாது. t மெத்தட் தான் போடணும். புரியுதுங்களா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. x divided by x squared plus a squared னா இதனோட ரிசல்ட் 1/2 into log of x squared plus a squared plus c. அதே மேல வந்து x இல்லாத dx வந்துனா dx எப்படி ரெண்டுக்கு இருக்கோ, இது வந்து x squared plus a squared வந்ததுன்னா இது லாகர்தம் ஃபார்முலா. இது வந்து tan inverse of x ஓட ஃபார்முலா 1/a into tan inverse of x by a. சரிங்களா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஃபார்முலா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். கிளியரா? ரெண்டே மிஸ்டேக் பண்ணிடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. அப்போ இங்க என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 into log of t யோட வேல்யூ என்ன? x squared plus 1, லிமிட் வந்து 1 to 3, லிமிட் வந்து 1 to 3. தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 log 3 னா 3 ஸ்கொயர்ட், 3 ஸ்கொயர்ட்னா 10 ஆயிடும். log 10 மைனஸ் log 1 ஸ்கொயர்ட் 1, 1 plus 1 வந்து 2 ஆயிடும். அப்போ என்னாச்சு? 1/2 log of a by b ஃபார்முலா போட்டா 5 வருது. அந்த 1/2 பவருக்கு போச்சுன்னா √5 வருது. அப்போ log of √5 இதனோட ஆன்சர். சரியா கண்ணு? ஓகே சார். கிளியரா? இல்லை டவுட் இருக்குதா? ஆமா, கிளியர் சார், டவுட் இல்லை. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷின் இருக்கிறது. மேபி டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம என்ன பார்க்கலாம். அதே மாதிரி புக் கொஷின் கொஞ்சம் பார்த்துடலாம். புக்